பிரியங்காவின் மரணம் மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது. கடன் வசூலிப்பவர்களின் அத்துமீறலால் ஒரு இளம் உயிர் பறிபோயிருப்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. உங்கள் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்கள். இந்த சோகமான சம்பவத்தின் முக்கிய குறிப்புகள் இதோ. சம்பவத்தின் முக்கிய சுருக்கம். பின்னணி: காஞ்சிபுரம் ஆதிபீட பரமேஸ்வரி கோவில் தெருவைச் சேர்ந்த பிரியங்கா தனது வீட்டை சீரமைக்க பஜாஜ் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் ரூ. 1,20,000 கடன் வாங்கியுள்ளார். தவணை நிலுவை: 7 மாதங்கள் சரியாக தவணை செலுத்திய நிலையில் உடல்நலக் குறைவால் கடந்த 3 மாதங்களாக தவணை செலுத்த தாமதம் ஏற்பட்டுள்ளது. வசூலிப்பவர்களின் அத்துமீறல், வட்டி மற்றும் அபராதம் என்ற பெயரில் ரூ. 1,57,000 கட்டச் சொல்லி கட்டாயப்படுத்தியுள்ளனர். மேலும் வீட்டிற்கே வந்து அக்கம் பக்கத்தினர் முன்னிலையில் ஆபாசமான வார்த்தைகளால் பிரியங்காவை மிரட்டியுள்ளனர். நிர்வாகத்தின் அலட்சியம்: வங்கிக் கணக்கிலிருந்து அனுமதியின்றி ரூ. 4,000 பிடித்தம் செய்தது குறித்து கேட்டபோது முறையான பதில் அளிக்காமல் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளனர். தொடர் முயற்சி: ஏற்கனவே ஒரு முறை தற்கொலை முயற்சி எடுத்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றும் வசூலிப்பவர்கள் தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்ததால் பிரியங்கா தற்போது உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். காவல்துறை மீது குற்றச்சாட்டு: முதல் தற்கொலை முயற்சியின் போதே எம்எல்சி கேஸ். காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த உயிர் இழப்பை தடுத்திருக்கலாம் என உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அடுத்த கட்ட நடவடிக்கை: சம்பந்தப்பட்ட நிதி நிறுவன ஊழியர்கள் மீது தற்கொலைக்கு தூண்டுதல் அபெட்மெண்ட் ஆஃப் சைகைட் பிரிவின் கீழ் புகார் அளிப்பதற்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிப்பதற்கும் உங்களுக்கு தேவையான சட்டப்பூர்வமான தகவல்கள் அல்லது உதவி ஏதேனும் தேவையா?